ஹலோ மக்களே 441 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி வாடா வாடான்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. லூஃபி எந்திரிச்சிட்டான். அதுக்கு இவன் சம என்ன செஞ்சிருப்பானா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டனா உன் வாழ்க்கையில 10 வருஷம் உனக்கு போயிருன்னு சொல்லியிருப்பா. அதுக்கு லூஃபி சரின்னு சொல்லி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா சாப்பாடுலாம் கட்டிருப்பான். எல்லா சாப்பாடையும் கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு திரும்பியும் பேக் டு ஃபார்ம்ல வந்து நின்றுட்டு இருப்பான் லூஃபி. மக்கள்லாம் மிரண்டாங்க, என்னடா இவன் இப்படி இருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே இவன் எல்லா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டான்டா, இவன் உண்மையில வேற ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. மெஜலின் பாய்சனே தாண்டி வந்துட்டானு, அது 20 மணி நேரத்துல வந்திருக்கான்னா முதல் இவன் தான்டா. உண்மையிலே இது அதிசயம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சதோட இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் சமா பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா முகிவரான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோனுக்லே சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிட்டான். போனுச்சா நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போனுக்லே அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டு வரான். ஆனா சுத்திக்கிட்டு சடனா மயங்கி விழுந்துட்டான். போனுச்சா உனக்கு என்னாச்சு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவன் எக்ஸாஸ்ட் ஆயிட்டான்டா, அவனை விடுடான்னு சொல்லிட்டு இவன் சமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனோட காயத்தினால ஒன்னும் அவன் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ ரொம்ப நன்றி, உங்களால தான் இப்ப நான் உயிரோட இருக்கேன் இவன்ச்சா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீ யாருக்காச்சும் நன்றி சொல்ல நினைச்சுனா போனு பைக்கு சொல்லிட்டா, அவன் தாண்டா இதெல்லாத்தையும் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் சமா. நான் என்னோட பவர் தாண்டா யூஸ் பண்ணேன், ஆனா அதிசயத்தை உருவாக்கணும் அவன் தாண்டா. இவள் நேரம் கத்தி உன்னை உயிரோட வர வச்சதே அவன் தான். அதனால கத்தி அவனுக்கு வந்து ரத்தம் போனது மிச்சம்டா. அவன் நீ இப்ப உயிரோட வாழதுக்கு காரணம் போனுச்சான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் சமா. ஆனா இவன் இவள் நேரம் சத்தம் போட்டனாலே இவனோட ரத்தம் மட்டும் வெளியே ஆயிருச்சு. இவன் ரெக்கவரியாவோ கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு பழசை வச்சு பாக்குறான். நம்ம ஆளு வேற லெவல வந்திருப்பான். லூஃபி கண்டி மெரைனார்க்கே மாஸ் காமிச்சு இருந்திருப்பான் போனுக்குல. இவ்வளவான ரத்தம் வந்திருக்காடா யார்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரிசனர் எல்லாம் பாத்திருப்பாங்க. இவனை எப்படிடா உனக்கு தெரியும் சொல்லிட்டு பிரிசனர் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இவனோட ஃப்ரெண்டுடா, அவனு கண்டி எங்கேயும் வருவான்னு சொல்லியிருப்பான் போனுக்குலே. அவன் குரூ மட்டும் கூட இவ்வளவான முயற்சி எடுப்பானு தெரியல, ஆனா வேற லெவல் பண்ணிருப்பான் போனுக்குலே. போனுச்சான் ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு லூஃபி தலையே குடிஞ்சிருவான். அங்க இருக்க பீப்புள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல இவனை ஒருத்தர் காப்பாத்தினாங்கல்ல, அவர் அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. டே இங்க இருந்து போக நீ தயாரானு தெரியும், ஆனா உன் தொப்பியும் ட்ரெஸ் இந்த இருக்கு, நீ ஃபுல்லா ரெக்கவரியா ஒன்னா டைம் எடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கான். போனுச்சானா இங்க இருந்து பாத்துக்கோங்க, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு லூஃபி நடந்து போறான். சடனா சாய் தான், டே நீ நல்லா கம்ப்ளீட்டாலாம் குணமாகலடா, கொஞ்சம் ரெஸ்டான்னு சொல்றாங்க அவங்க. தலருக்கு பேப்பர் எடுத்து பாக்குறான், அது கொஞ்சம் மூவ் ஆகுது. அப்ப ஏஸ் என்ன கீழே தான் இருக்கானு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒருத்தங்க நின்னுக்கிட்டு இருக்கான், கீழே பாக்குறான். இது என்னதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். டே அதுதான்டா வீவர் கார்டுன்னு சொல்றா விவன்ஸ் ஆவான். டே நீ 5க்கும் 6வது ஃப்ளோருக்கும் நடுவுல இருக்கடா, நீ என்ன உன் பிரதரை காப்பாத்துறதுக்காண்டி எந்த எல்லைக்கு போவேன்னு சொல்லிட்டு இவன் சம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு உன் உயிரே போயிருன்னு சொல்றான். இவன் சம்மா நீங்க தப்பிக்க நினைக்கிறியா, இல்லனா இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன்னா சொல்லு, நானும் போனஸ் உன் கதையை முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஏச பாக்குறதுக்கு உன்னால வழிகாட்ட முடியுமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்ற, போனு பை வந்து என்னை காப்பாத்த நினைச்சானா, அப்படியாடா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அட என்னை காப்பாத்த நினைச்சானா, இது புதுசா இருக்கு, ஆனா என்னையெல்லாம் ஒண்ணு யாரு காப்பாத்தலாம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் இந்த இடத்த இன்னும் பிரேக் அவுட் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லடா, இந்த உலகத்துல அப்படி என்ன நடந்துக்கிட்டு உனக்கு தெரியுமோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நேவி ஒயிட் பீல்டு பைரட் வந்து ஏகப்பட்ட சண்டையை தொடங்க போறாங்கடா. அது மாதிரி இவங்களே மூவ் பண்ணாலும் இன்னும் பெரிய ஆள் ஒருத்தர் இன்னும் மூவ் பண்ணவே இல்லடா. ரெவல்யூஷனரி ஆர்மி கேப்டன் மாஸ்டர் மைண்ட்ல உள்ளவன் அவனே என்ன மூவ் பண்ணாம தான் இருக்கான், அவரோட காம்ரேட் தான்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரெவல்யூஷனரி டிராகன் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது எங்க அப்பாவா அப்படின்னு சொல்றான் லூஃபி. ஆமாடா உங்க அப்பா தான்டா, அவர் ஒரு பெரிய ஆர்மியே வச்சிருக்காரு, அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, இந்த உலகத்தை நடுநடுங்க வைக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் இங்க இருந்து மட்டும் தப்பிச்சோம்னா வாண்டட் லிஸ்ட்ல வந்துடும் சொல்லிட்டு அவன் நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா. என்னது உங்க அப்பாவான்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு சுயநினைவே தெளிவா வருது. என்னது மங்கி டி டிராகனும் உங்க அப்பாவான்னு சொல்லிட்டு இவன் சமா செதறிட்டா. டிராகன் உங்க அப்பாவான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா. டிராகன் இது வரைக்கும் பையன் இருக்குன்னு சொன்னது இல்லையே, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க அப்பாவே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, எங்க கிராண்ட் ஃபாதர் இதெல்லாம் சொன்னாரு, அவரே இதை சீக்கிரட்டா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறான். உங்க அப்பா தான்டா மங்கி டி டிராகன், அவர் ரெவல்யூஷனரி ஆர்மி கேப்டன் சொல்லியிருப்பாங்க. எங்க அப்பா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அவர் எனக்கு தெரியவும் செய்யாதுன்னு சொல்றான் லூஃபி. என்னடா அவங்க அப்பாவே இந்த வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றான். உலகமே நடுங்குது ஆள்டாடா அவரோட பையனடா இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அப்பனே அவன் நார்மல் மனுஷனே கிடையாடா, நீ எங்க இருந்துடா வந்தேன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் ஈஸ்ட் ப்ளூல இருந்து வந்தேன்னு சொல்றான். உடனே அப்படி பழசை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. டிராகன் உண்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதை கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்காவா. டிராகன் நம்ம எப்படி போனாலும் நீ எப்ப பார்த்தாலும் ஒரே டைரக்ஷன் நோக்கியே இருக்கியே, அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஏன் அதை பத்திலாம் எதுக்கு நீ சிந்திக்கன்னு சொல்லிட்டு டிராகன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நானே அதை நோட்டீஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இது என்னோட அனிமல் இன்ஸ்டிக்ட், உன்னோட வீடு எப்பவுமே இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கா, அதான் ஈஸ்ட் சைடு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. டேய் தேவையில்லாம என்னோட பழசெல்லாம் நீ நோண்டாதான் சொல்லிருப்பாரு அவரு. எப்ப பார்த்தாலும் அவர் ஈஸ்ட் நோக்கி தான் இருந்திருப்பாரு. முகிவரா வந்து நம்ம டிராகனோட பையனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாவா. டேய் இனசுமா ஏசு பாய் எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல
அவங்கள பாருடான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப டைம் இல்ல, வீவர் கார்டு வர கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்கதான் இருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுது. லெவல் 6 இருக்கான்னு சொல்லிட்டு முகிவரா நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றாவா. என்னது லெவல் 6 அப்ப நான் ஒன்னும் 5ல இல்லையான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஆல்ரெடி லெவல் 5க்கு கீழே தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காம. முகிவரா வந்து டிராகனோட பையன்னா அப்ப ஏசோட அப்பா வந்து டிராகன் தானோ, நேவி கேப்சர் பண்ணதுக்கு இதான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் சம யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல, நேவி அப்பனா வந்து ஒயிட் பேர்ட்டையும் டிராகனோட பையன்ட்டையும் ஒரே நேரத்துல சண்டை இழுக்க போறாங்களா, இந்த கவர்மெண்ட் அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. சரி இப்ப அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல, என்னோட மூவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கா. போனுச்சா நீங்க இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்றான் லூஃபி. டேய் முகிவரா நீ எப்படி பிறந்த உங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாவா. சரி நான் அதை யோசிச்சேன்னு சொல்றான் லூஃபி. ஏன்னா ரெவல்யூஷனரி ஆர்மில உங்க அப்பாவோட கமாண்டரோட ஒரு ஆள் நான்டா, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது என்னோட டியூட்டி உனக்கு சப்போர்ட் பண்றது, நீ என்ன செஞ்சாலும் என் ஃப்ரெண்ட்ஸை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் காமன்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்கடா, நம்ம வந்து ஏச வந்து காப்பாத்த போகணும், பிரிசனை உடைச்சிட்டு வெளியே தப்பிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு காமன்ல உள்ளவங்க ஷாக் ஆகுறானுங்க. எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் முடிவு எடுத்துட்டோம்ல, எல்லாரும் சாக தயாரா இருங்க, ஆக்ஷன் ஸ்டார்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி லெட்ஸ் டு இட்னு சொல்லிட்டு ஈனோசுமான்னு ஒருத்தர் நிக்கிறாருல அவர் சொல்ல ஆரம்பிக்காரு. ஏஸ் இருடா உனக்கு நான் வரேன்னு சொல்லி லூஃபியை கத்திட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். சடனா லூஃபியோட கையை ஈவன் சம பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்ஸ்ன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்காவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. இவனோட பல்ஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாவா. இதே இதுக்கிட்ட ஷாக்கா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரளுதாங்க. இவனோட வாழ்க்கை ஆல்ரெடி 10 வருஷம் குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இப்ப எக்ஸாஸ்ட் ஆகி தான் இப்படி படுத்து கிடக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எம்போரியோ எனர்ஜி ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு போடு போடுறா லூஃபி மேல. போட்டோன்னு லூஃபிக்கு ஏதோ ஒண்ணு பண்றா. இது ஒரு அட்ரினல், இந்த எனர்ஜி வந்து உனக்கு ஒரு நாள் வந்து தாக்கு பிடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எதுன்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டா லூஃபி. டேய் இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு, இதனால அஃபெக்ட் ஆகி நீ கொஞ்ச நாள் படுத்து தூங்குன்னு சொல்றாவா. லூஃபி ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். அதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வயசு உடனே தான் காட்டுறாங்க. சார் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காராதீங்க, வார்டன் நினைக்குமே இப்படி உட்கார மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் 2 மிஸ்டர் 3 பக்கி த க்ளவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே லெவல் 5ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா சார் இவங்க அங்க இருக்க மாதிரி தான் தெளிவா தெரியுது, ஏன்னா அவங்களோட ரத்தத்தை நாங்க பார்த்தோம், முகிவராவும் அந்த செல்லுக்கு போன மாதிரி நாங்க கேள்விப்பட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்கே இருக்க கூட நீங்களும் கேப்சர் வரணும்னு சொல்றாங்க அவனுங்க. என்னது நானுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்கன்னா மிஸ்டர் 2வையும் பக்கியும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வேகமா ஓடி வரானுங்க. அவனுக்கு லெவல் 4க்கு வந்துட்டானுங்க. நீ என்னடா ஓடி இருக்கீங்க சடனா ஸ்டாப் ஆயிட்டுன்னு சொல்லி கேட்கறாங்க. கொஞ்சம் பொறுமையான்னு சொல்றாங்க. போய்கிட்டே இருக்கையில அங்க டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் இருக்கு, அதுல மாட்டிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்றான் மிஸ்டர் 3. ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டே இருக்கானுங்க. ஒன்னு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் பாக்குது, பார்த்தா அங்கங்க திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கு. இப்படி நின்னுக்கிட்டு இருக்கிறதுல சடனா ஒரு புகை வருது. மெஜலோட பாய்சன் நினைக்கண்டா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா அந்த பாய்சன் கேஸ் அப்படியே பறந்து வந்து அங்க இருக்க டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைலே சாஞ்சிருச்சு. இங்க இன்னொரு பக்கம் மெஜலினை தான் காட்டுறாங்க. சார் நீங்க லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றான். என்னன்னு பார்த்தா லெவல் 6 நோக்கி போறாங்க. ஏச தூக்கிட்டு நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போக பிளான் பண்றாங்க. அவர் போய்கிட்டே இருக்காரு. ஆனா சடனா அவருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்கு. கொஞ்சம் ஹோல்டு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பிரிசனர் வந்து நம்ம 9 மணிக்குள்ள அங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இதான் நம்மளோட மிஷன், இல்லைன்னா இம்பல் டவுனே கதை முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் என்ன வைஸ் அட்மிரல்லாம் காட்டுறாங்க. போர்ட் டிஎஸ் மெரைன் போர்ட்டுக்கு நம்ம இங்க இருந்து தூக்கிட்டு போகணும், நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் நம்ம வந்து அவனுக்கு கொடுக்கணும், அதுதான் நம்மளோட மிஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வைஸ் அட்மிரல். பார்த்தா அங்க 5 ஷிப் வந்திருக்கு. எல்லா நேவி ஆளுகளும் அங்க நிக்கிறானுங்க. சடனா வந்து நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. ஆனால் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுக்கு இவ்வளவு ஃபுல் எனர்ஜி கிடைச்சிச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடுறாம. இவனுக்கு மசில் எனர்ஜி கொடுத்துன்னு அவனே அறியாம ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் சம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. வேகமா ஓடுறானுங்க அவனுக்கு. யார் அந்த 3 பேருன்னு சொல்லிட்டு பிரிசனர்லாம் பாக்குறாங்க. இவன் காடா இது, இவன் இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டு இவனுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா உல்ஃப்ஸ் எல்லாம் வேகமா வருது, பாஞ்சு வருது. வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு இவன் சம எல்லாரும் சேர்ந்து அடிச்சு பறக்கூடாங்க. உல்ஃப்ஸ் எல்லாம் தொளிச்சு எரியுதாங்க. இவன் சமாவும் நல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்கா. இனிமேல இருந்து அவங்கள மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சவங்க பாத்துக்கோன்னு சொல்ற. இனுசுமா பார்த்தா போய்கிட்டே இருக்கிறதுல அங்க டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைலும் பாத்துருச்சு. உள்ள வந்து மெசேஜ் போக ஆரம்பிச்சிருச்சு. லெவல் 5 லெவல் 6 ஸ்டேர்கேஸ் நோக்கி முகிவரா குரூ போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. அங்க ஒரு பெரிய ஆள் போறாங்க. அவங்க இவன்கோ இவன் நாள் மறைஞ்சிருந்தாங்கல்ல அவங்கள நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றானுங்க. அவன் உயிரோட தான் இருந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. முகிவரா இறந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனா ஒன்னு இறக்கலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே அங்க பாருங்கடா இனுசுமாவும் போறான். 3 பேரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வைஸ் வார்டன் வராரு. எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்களா, சரிடா பேசேஜ் உள்ள டிராப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் இறக்கடா, சேடிச்சான் மான்ஸ்டர் எல்லாம் கொண்டு வாங்க, கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் வைஸ் வார்டன். எல்லாரும் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வைஸ் வார்டன் ஒரிஜினல் ஆளா இல்ல இம்போஸ்டரான்னு சொல்லிட்டு கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா போனச்சா மாறி வந்திருந்தோம்ல, அதான் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஜாபை கொண்டு வந்துட்டேன்டா, நீங்க உங்க வேலையை பாருங்க, ஒரிஜினல் ஒன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கன்னு பார்த்தா வழியில ஏகப்பட்டு வர ஆறானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஏச பக்கம் போறான்னு சொல்லிட்டு போறானுங்க அவனுங்க. இங்க வார்டன் மெஜலினும் ஏச நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அங்கதான் ஜீம்பே உட்கார்ந்து இருக்காரு. இன்னொரு பக்கம் வைஸ் அட்மிரலா காட்டுறாங்க. போர்டெக்ஸ் ஏச தூக்கிட்டு போக அவனுங்களோ வழிகாத்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு 5 ஷிப் வந்திருக்கு. ஜீம்பே கோவத்தோட உச்சியில இருந்துகிட்டு இருக்காரு. சரி போர்டெக்ஸ் டிஎஸ் நம்ம நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னை எக்ஸிகியூஷன் கிரவுண்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்க அவங்க. ஏசு பாத்துக்கிட்டே இருக்கான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனுங்க மறந்துடுங்க. See you bye.